நம்ம ராகவா லாரன்ஸ் வந்து பேசி வீடியோ ஒன்று போட்டிருக்காரு. திருச்சி கிழக்கு தொகுதி. இன்னைக்கு நான் என்ன முடிவு சொல்றேன், இதுதானே. அம்மா பேர் கண்மணி, கண்மணி அப்படின்னு தான் கூப்பிட்டு போ. என்னடா இவ்வளவு உஷாரா வர. பெரிய நல்ல டான்ஸர் இல்லை, சிறப்பான டான்ஸர். நிறைய ரஜினிகாந்த் படத்துக்கெல்லாம் பாடியிருப்பாப்புல. சொல்ல போனோம்னா ரஜினிகாந்தோடைய ஃபாலோவர்ஸ் அவர். இப்போ வந்து திடீர்னு விஜய் பக்கிட்ட வந்திருக்கிறாப்புல. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே அப்படின்ற மாதிரி சொன்னார். நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ கடைசியாக வந்து விஜயிடம் பேசி எனக்கு ஒரு சீட்டை கொடுங்க அப்படின்னு மறைமுகமாக சொல்கிறாரு. நம்ம விஜய் சார் வந்து ஆட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகிடுச்சு. இப்போ தமிழ்நாட்டு அரசியலில் மட்டும் இல்லை, இந்திய அரசியலே வந்து எனக்கு தெரிய ஒரு முதல்வர் வந்து கோட்டு சூட்டோட வந்தாருன்னா இவர் தான் வந்திருக்கிறாரு. ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் புரட்சி அம்பேத்கர் கோட்டு மாட்டிருப்பார். அவருடைய கோட்டை வந்து அந்த காலகட்டத்தில் பேசப்பட்டது. அதனால் கோட்டு மாட்டினால இவர் அம்பேத்கர் நம்ம சொல்ல முடியாது. பட் அதே நேரத்தில் அவருடைய கோட்பாடுகளை உள்வாங்கி களமாடுவதாகத்தான் விடுதலை சிறுத்தையில் பார்க்குறோம். ஏன் அப்படி பார்க்குறோன்னு வச்சுங்களேன். இன்னொரு பக்கம் ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த கவர்ச்சினால தான் முதலமைச்சராகவே ஆனார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து ஓடிட்டு இருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன சார்? அப்படி பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் கவர்ச்சி இல்லையான்னு கேட்குறேன். அவரும் படத்தில் நடிச்சிருக்கிறாருலங்க. விஜய் வந்து மக்கள் நம்புகிறாங்க, உண்மையிலே வந்து இவர் நல்லது செய்வார். அந்த தலைவர் நடவடிக்கை எடுத்தது எப்போனா சனிக்கிழமை இரவு. அப்போ அந்த இரவு அந்த இதை பார்த்து முடிச்சு எனக்கு மனசு ரொம்ப வலியாயிருச்சு. நம்பவே இல்லை. நான் எனக்கு திடீர்னு பார்த்தா காலையில் நிறையா ஃபோன். நான் பார்த்துமே தலைவர் ஃபோன் பண்ணணும்னு நினச்சேன். பார்த்து முடிச்சுமே தலைவர் நம்ம சண்டை போடுவோம், எதுக்கு என்ன எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி நான் மைண்டில் இருந்துச்சு. ஆனால் அப்புறம் நான் கமெண்ட்ஸை பார்க்கும்போது எனக்கு ஒரு சாந்தமானேன். தலைவர் போய்ட்டு நீ எந்த காலத்தையும் பிரிஞ்சு போகாதீங்க, ஒருவேளை உங்களுக்கு சூழ்ச்சி கூட அங்கே நடக்கலாம். சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சங்கத்தமிழ் அண்ணாவை சந்திச்சு இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். இருக்கீங்க? ஓகே சார். இப்போ வந்து உங்களை விடவும் ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு விஷயம் வந்து போய்கிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம ராகவா லாரன்ஸ் வந்து பேசி வீடியோ ஒன்று போட்டிருக்காரு. அதாவது அவர் வந்து நம்ம விஜய் சார் கட்சியில் சேர போகிறதா, நான் அரசியலில் வரட்டுமா வேணாமா அப்படின்றத மக்கள் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? நடிகர் ராகவா லாரன்ஸ் அவர் பேர். பெரிய நல்ல டான்ஸர் இல்லை, சிறப்பான டான்ஸர். நிறைய ரஜினிகாந்த் படத்துக்கெல்லாம் பாடியிருப்பாப்புல. சொல்ல போனோம்னா ரஜினிகாந்தோடைய ஃபாலோவர்ஸ் அவர். இப்போ வந்து திடீர்னு விஜய் பக்கிட்ட வந்திருக்கிறாப்புல. நான் அதை முழுசாக பார்த்தேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆரம்பிக்கும் போதே கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே அப்படின்ற மாதிரி சொன்னார். நீங்கள் பார்த்துருப்பீங்க. சிக் டு பெர்ஃபார்ம் யுவர் டியூட்டி பட் லே நாட் கிளைம் இட்ஸ் ஃப்ரூட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. அதெல்லாம் சிறப்பு தான். ஆனாலும் கூட அந்த கருத்தே தப்பான கருத்து. நீங்கள் வந்து ஒரு செயல் செஞ்சீங்கன்னா, ஒரு வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கான கூலி வேணும். நம்ம வாட்டுக்கு செய்ய முடியாது. அது தத்துவத்துக்கு நல்லா இருக்கும். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது என்று தத்துவத்துக்கு சரியாக இருக்கும். ஆனால் மனித வாழ்க்கைக்கு அது ஒத்து வராது. அந்த ஒத்து வராத ஒரு தத்துவத்தை பிடிச்சிக்கிட்டு அவர் ஒரு கருத்து சொல்கிறார். ஆனால் அடுத்து அவங்க அம்மாவை பற்றி பெருமையாக பேசுகிறார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பற்றி பெருமையாக பேசுகிறார். இப்போ கடைசியாக வந்து விஜயிடம் பேசி எனக்கு ஒரு சீட்டை கொடுங்க அப்படின்னு மறைமுகமாக சொல்கிறாரு. நிச்சயமாக விஜய் கொடுப்பாரா கொடுக்கல நமக்கு தெரியலை. ஆனாலும் கூட அந்த பேசிய கருத்துக்கள், அந்த ஒரு கருத்தை தவிர மற்ற எல்லா கருத்துமே வரவேற்கத்தக்கது. வாங்க, நான் சொல்கிறோம், மாவோ சொன்ன அதே கருத்து. 1000 பூக்கள் மலரட்டும், 1000 தலைவர்கள் உருவாகட்டும். உருவாகி அது நல்ல தலைவர்கள் நாட்டுக்கு நல்லது செய்யட்டும். அதுக்காக இவர் சினிமாக்காரு, இவர் டான்ஸரு, இல்லை இவர் ஆந்திராக்காரு அப்படிலாம் நாங்கள் சொல்லலை. இவர் ஒரு காலத்தில் வந்து அரசியலுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வரும்பொழுது இவர் ரொம்ப கேவலமாக பேசியிருப்பார். யார்? அண்ணன் சீமான் அவர்கள். அப்போ இவர் இடையில வந்து புகுந்து ரஜினிக்கு ஆதரவாக பேசியிருப்பார். அதெல்லாம் இதில் பதிவில் அவர் சொல்கிறாரு. எது எப்படியோ விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் பல தலைவர்கள் உருவாக வேண்டும். கற்றலும் கற்பித்தலும் கடமையாதல் வேண்டும். அந்த கடமையில் பல தலைவர்கள் உருவாதல் வேண்டும் அப்படின்றது எங்கள் மாற்று கருத்தில். வெல்கம் லாரன்ஸ் அவர்களே. சூப்பர் சார். இப்போ அதை அப்படியே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் சார் வந்து ஆட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகிடுச்சு. ஸோ அவர் இந்த ஒரு மாதம் இந்த ஆட்சி காலத்தில் அவர் எப்படி இருக்காரு, என்னென்ன பண்ணிட்டு இருக்காருன்ற உங்களோட கருத்துக்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். என்ன சூப்பராக கோட்டு மாட்டிருக்கிறாரு சரிங்களா? அது வரைக்கும் யாருமே மாட்டலைங்க. இப்போ தமிழ்நாட்டு அரசியலில் மட்டும் இல்லை, இந்திய அரசியலே வந்து எனக்கு தெரிய ஒரு முதல்வர் வந்து கோட்டு சூட்டோட வந்தாருன்னா இவர் தான் வந்திருக்கிறாரு. ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் புரட்சி அம்பேத்கர் கோட்டு மாட்டிருப்பார். அவருடைய கோட்டை வந்து அந்த காலகட்டத்தில் பேசப்பட்டது.
மிக விலை உயர்ந்த கோட்டு ஒரு அதுமாரி செய்வார் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இன்றைக்கி இவர் வந்து அதே ஸ்டைலில் வர்றாரு. அதனால் கோட்டு மாட்டினால இவர் அம்பேத்கர் நம்ம சொல்ல முடியாது. பட் அதே நேரத்தில் அவருடைய கோட்பாடுகளை உள்வாங்கி களமாடுவதாகத்தான் விடுதலை சிறுத்தைகள் பார்க்குறோம். ஏன் அப்படி பார்க்குறோம்னு வச்சுங்களேன், அவர் வந்து வந்ததுமே 8 பேருக்கு வந்து ஒரு தலித் அமைச்சர் கொடுத்துருக்கிறாரு. நம்ம தலித்து கொடுத்துட்டாரு நம்ம சொல்லலை, கடைசியில் இருக்க மனிதனை தூக்கி விட்டால் தானே அந்த நாடு நல்லா இருக்கும். கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம்னு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர், அதே நேரத்தில் பள்ளி கல்வித்துறை அமைச்சரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர். அதுக்கு இடையில வந்து 8 பேர். அதில் எங்கள் கட்சியை சார்ந்த வன்னியரசு அவர்கள் இன்னைக்கு வந்து சமூக நீதி அமைச்சராக இருக்கிறார். இதெல்லாம் வந்து நீங்கள் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. ஒருவேளை டாக்டர் கலைஞர் மு கருணாநிதியே திருப்பி வந்து அந்த ஒன்று சொல்லுவாங்களே அந்த டைம் ட்ராவலில் வந்து திருப்பி பிறந்து வந்தாலும் கூட செய்ய மாட்டார். காமராஜர் காலத்தில் நடந்துச்சு. காமராஜர் காலத்தில் வந்து போலீஸ் மினிஸ்டர் யாருக்கு கொடுத்தாங்க, கக்கனு கொடுத்தாங்க போலீஸ் மினிஸ்டர். அவருக்கு பிறகு யாருமே போலீஸ் மினிஸ்டர் யாருக்கும் கொடுக்கறதில்ல. ஆனால் கர்ம வீரர் காமராஜர் கொடுத்தாரு. அதே நேரத்தில் வந்து அறநிலைத்துறை அமைச்சராக பரமசிவம் என்பவருக்கு கொடுத்தாரு, அமைச்சர் பரமசிவத்துக்கு. அதெல்லாம் அவருடைய வரலாறு. அந்த வரலாற்றுக்கு பிறகு திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் என்றைக்குமே செஞ்சதில்லை. சும்மா அவங்கள வந்து ஒரு இதுக்கு யூஸ் பண்ணிட்டு விட்டுருவாங்க. ஆனால் இவர் வந்து முறையாக 8 பேர் கொடுத்திருக்கிறார் என்றால் உங்களுக்கு சின்ன வரலாறு சொல்கிறேன், அவருக்கே தெரியாது பாவம். ஆனால் நம்ம சொல்லுவோம், அந்த வரலாறை எடுத்து சொல்லுவோம். அவர் என்ன ரோல் மாடலில் புரட்சி அம்பேத்கர்னு சொல்லலாம். ஆனால் அந்த கருத்து நான் சொல்கிறேன், அம்பேத்கர் அவர்கள் 1952 அவர் வந்து ஒரு கருத்து சொல்கிறாரு. என்ன கருத்து, பயங்கரமான கருத்துங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து கல்வியில் வந்து இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்துட்டேன், வேலையில் இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்துட்டேன், அதே மாதிரி உங்களுக்கு வந்து தேர்தலில் நிற்பதற்கான அந்த சொல்கிறாங்க பார்த்தீங்களா தலித் தொகுதி கேள்விப்பட்டிருப்பீங்களா, அதை நான் வாங்கி கொடுத்துட்டேன். எல்லாமே அம்பேத்கர் தான். அதுக்கு பிறகு எவனும் ஒன்றுமே செய்யணும் வச்சுக்கலைங்க தலைவரை தவிர. அப்போ அவர் வந்து வாங்கி கொடுத்துட்டு அவர் சொல்கிறாருங்க 52 பாருங்கள் எவ்வளோ தீர்க்க தரிசனமான வார்த்தைன்னு. நான் இதெல்லாம் கொடுக்குறேங்க, ஆனால் நாளைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு போன பிறகு உங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுப்பாங்கன்னு தெரியாது. அந்த அமைச்சர் பதவியிலையும் ஒரு இடஒதுக்கீடு வேணும்னு இருக்கிறாரு. எவ்வளோ ஒரு ஃபோர்காஸ்டிங் பார்த்தீங்களா. அப்போ வந்து பெண்களுக்கு வேணும்ன்றாரு. அவர் வந்து வெறும் தலித்துக்கு மட்டும் சொல்ல, தலித்துகளுக்கு கொடுக்கணும், பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும், இத்தனை பேர் கட்டாயம் அமைச்சராக்கணும்னு. ஆனால் அவர் வந்து அதை சட்டமாக உருவாக்குவதற்கு முன்னாடி அவர் இறந்து போயிடுறார். ஆனால் இப்போ சட்டம் இல்லை, ஆனால் இவர் கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா. ஆனால் இந்த பதிவை நீ எடுத்து பார்த்தீங்கன்னா இவர் ஆட்சிக்கு வந்ததுமே நான் தான் முத போட்டேன். நீ சும்மா இப்போ திமுக அதிமுக மாதிரி 3 4ன்னு கொடுக்காதீங்க, நீங்கள் வந்து அட்லீஸ்ட் 6 7 கொடுக்கணும்னு 6 7 தான் எழுதியிருப்பேன். ஆனால் அவர் 8 கொடுத்துருக்காரு. அது சிறப்பு. அதை கூட நான் வந்து என் கல்வி அமைச்சரை நண்பர் தான், அவருக்கு அனுப்பிவிட்டேன். அனுப்பிவிட்டுலாம் கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லுங்கள் உங்கள் அமைச்சர்கிட்ட சொல்லி அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி வந்து கொடுத்துருக்கிறார் என்றால் உண்மையில் நாங்கள் மனதார அவரை பாராட்டுகிறோம். இது ஒன்று. அப்புறம் அது மட்டும் அல்லாது இப்போ வந்து கொஞ்சம் கொலைகள் நடக்குது, அதே மாதிரி ஆணவ படுகொலையும் நடக்குது. இப்போ திருநெல்வேலியில் தூத்துக்குடியில் இப்போ நடந்துச்சு நேற்றுக்கு முத நாள் வந்து. அப்போ இதெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவதற்காக இமிடியட்டாக ஆணவ படுகொலை தடுப்பதற்கான சிறப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும். அது மட்டும் அல்லாது நாங்கள் ஆரம்பத்திலே கேட்டோம்ங்க, பழைய தளபதியிட்டே கேட்டோம். என்ன கேட்டோம்னா, இந்த ஆணவ படுகொலை மட்டுமல்ல சாதிய கொடுமைகள் மத சண்டைகள் இதெல்லாம் அதிகமாக நடக்குது. இதெல்லாம் முன்னுணர்ந்து தடுப்பதற்கு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் லெவலில் ஒரு நுண்ணறிவு பிரிவை வந்து நீ போலீஸில் உருவாக்குங்க. அதாவது வருவதற்கு முன்னாடி தடுப்பது, வந்த பிறகு நீங்கள் போய் அவங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பதை விட வருவதற்கு முன்னாடி தடுப்பதற்கான ஒரு திட்டத்தை உருவாக்க நாங்கள் சொன்னோம். அவரும் செய்யலை. இப்போ இவரும் செய்யாமல் தான் இருக்கிறாரு. நிச்சயமாக அதெல்லாம் செஞ்சீங்கன்னா நல்லது. அது எடுத்துக்காட்டு எப்படின்னா, இப்போ ஒரு 2 பேர் காதலிக்கிறாங்க, ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன், சாதி மாதிரி. அப்போ நிச்சயம் வந்து அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை நடக்கும் அப்படின்னு உணர்ந்தால் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தெரியாமையே பாதுகாப்பு போடணும். அந்த நுண்ணறிவு பிரிவில் அதெல்லாம் இருக்குது. ஒருவேளை அவர் திருமணமே செய்து கொண்டு விட்டால் நம்ம கோர்ட்லேயே ஆர்டர் இருக்குது. கோர்ட்னா உச்ச நீதிமன்றமே சொல்லியிருக்கு பரிந்துரைகள். அவங்களுக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும் 1 வருஷம். அவங்களுக்கு யாராவது படித்திருந்தால் அவங்களுக்கு வேலை கொடுக்கணும். இந்த சாதி தான் இல்லை, யாராக இருந்தாலும் சரி, அதாவது காதல் திருமணம் செய்திருந்தாலே அது மாதிரிலாம் சிஸ்டம்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து இந்த நுண்ணறிவு பிரிவில் கொண்டாடலாம் சொல்லியிருக்கிறோம். ஆனால் நிச்சயமாக செய்வார் என்று நம்புகிறோம். இந்த ஆட்சி வந்து சிறப்பாக அமைகிறதோ அமையவில்லையோ நிச்சயமாக அமைய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்தும். ஓகே சார், சூப்பர். இப்போ என்னதான் நீங்கள் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம விஜய் சார் இவ்வளோ பண்ணியிருக்காரு அண்ட் இன்னும் உங்களோட கோரிக்கைகள்லாம் எடுத்து வச்சாலும், இன்னொரு பக்கம் ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த கவர்ச்சினால தான் முதலமைச்சராகவே ஆனார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து ஓடிட்டு இருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன சார்? அப்படி பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் கவர்ச்சி இல்லையான்னு கேட்குறேன். அவரும் படத்தில் நடிச்சிருக்கிறாருலங்க. கடைசியாக ஒரு படம் அதுனா மன்னனா என்ன ஒரு மாமன்னன் படத்தில் நடிச்சிருந்தாரு.
மாமன்னன் படத்தை வந்து அதாவது தமிழ்நாட்டில் வந்து இந்த துப்புரவு தொழிலாளர்கள் அவங்களாம் இல்லாட்டா நம்ம ஊரே நாரி போயிடும். அவங்க போராடி கொண்டு இருந்தார்கள். ஆனால் இவர் வந்து தான் மயன் நடித்த படத்தை போய் பார்த்துட்டு இருந்தாரா மாரி செல்வராஜோட சேர்ந்து பார்த்தாரா பார்க்கலையா? அப்போலாம் கடுமையாக நான் என்னுடைய கண்டனத்தை பதிவு பண்ணேன். அப்போ ஏன் உங்கள் பையன் வச்சு தான் நடிகராக வச்சுருந்தீங்க, ஏன் அது ஒர்க் அவுட் ஆகலை? அப்படிலாம் இல்லை. விஜயை வந்து மக்கள் நம்புகிறாங்க. உண்மையிலே வந்து இவர் நல்லது செய்வார், கொஞ்சம் நேர்மையாக செயல்படுவார்னு. இன்றைக்கி அதற்கு ஏற்றாறு போல தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஓகே சார். இப்போ வந்து 2 நாளுக்கு முன்னாடி நான் உங்களை வந்து இன்டர்வியூ எடுத்திருந்தேன். அந்த இன்டர்வியூ வந்து பயங்கர வைரலாக வந்து போயிட்டு இருக்கு யூடியூப்ல. ஸோ அதில் ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து நான் பார்த்துருந்தேன். அதை மட்டும் நான் சொல்கிறேன், அதுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணுங்க சார். ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா 1996 இருந்த திருமாவளவன் தான் இன்றைய சங்கத்தமிழன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொருத்தர் வந்து என்னுடைய பெயர் ரத்தினகுமார்ன்றதை ரொம்ப இதுவாக போட்டு அண்ணன் சங்கத்தமிழனை உடனடியாக கட்சியோட சேர்க்க வேண்டும், அதுதான் தமிழ்நாட்டுக்கே நல்லது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. அப்புறம் இப்படி நான் சொல்கிறேன், ஒவ்வொன்றும் சொல்கிறேன், டக்குன்னு சொல்ல எல்லாம் சொல்ல முடியாது. அந்த ஃபஸ்ட்டு சொன்ன கருத்து வந்து என்னையை குஷிப்படுத்துறதுக்காக நினைத்து அது யாருன்னே தெரியல, அது தலைவரை குறைத்து மதிப்பிடுகிறார்கள். அப்படி இல்லை. 96 நீங்கள் தலைவரை பேசிய பேச்செல்லாம் நீங்கள் கேட்டீங்கன்னா இப்போ நம்ம அதில் பேசுகிறதுல சும்மா ஒரு 10 விழுக்காடு தான் பேசுகிறோம். அவ்வளோ ஃபயராக பேசுவார். அதை ஒன்று கூட ஞாபகப்படுத்துறீங்களே, இது பண்ணிடுவீங்க. அது வந்து நான் யாருக்குமே தெரியாது. அரக்கோணம் பேச்சுன்னு ஒன்று இருக்குது, ரொம்ப ஃபேமஸான பேச்சு. அது என்னமா சொல்லுவார், சேரிக்குள்ளே வந்து யாராவது அந்த பெண்களை வந்து மானவங்கப்படுத்த வேண்டும் என்று வந்தால் அவன் ஒரு கையோடு வந்தால் செல்லும் பொழுது, அது 2 கையோடு வந்தால் வெளியே போகும்போது ஒரு கையோடு செல்ல வேண்டும். அந்த அளவு பேசியிருப்பாங்க. அர்த்தம் புரியும் நினைக்கிறேன். சரளை கற்களை இங்கே வந்து சேர்த்து வைத்திருங்கள், மிளகாப்பொடியை பெண்கள் எல்லாம் பாதுகாப்பாக வைத்திருங்கள், அந்த மிளகாப்பொடியை ஆயுதமாக பயன்படுத்துங்கள் அப்படின்னா அவர் ஓப்பனாக பேசியிருப்பார். இது சின்ன எக்ஸாம்பிள். அப்போ அந்த அளவுக்குலாம் இல்லை. நம்ம வந்து தலைவர்ன்ற பல்கலைக்கழகத்தில் படிச்சிருக்கிறோம், அந்த கருத்தை சொல்கிறோம். இருந்தாலும் அந்த தம்பிக்கு வந்து எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து வந்து நீ சொன்ன உண்மை, அது வந்து வைரலாக போய்கிட்டு இருக்கு, எல்லாரும் எடுத்து போகிறாங்க. அவர் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர். நீங்கள் 2வது கேள்வி கேட்டீங்களே, அவர் வந்து தலைவர் சொல்கிறாரு உடனடியாக கட்சியில் சேர்த்துக் கொள்ளுங்கன்னு. உண்மையிலே அவருக்கும் எனது நன்றியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் இன்னொரு சூப்பரான ஒரு கமெண்ட், இப்படி ஒரு மனிதன் கூட நான் சேர்ந்து பிறக்கவில்லையே என்று நான் வருத்தப்படுகிறேன்னு சொல்ற ஒருத்தர் போட்டிருக்காரு. பார்க்கவே இல்லைங்க, நீங்க எங்க பார்த்தீங்க? உண்மையிலே அவருக்கும் எனது நன்றி தான். உண்மையிலே நம்ம அவருக்கு வந்து இந்த நேரத்தில் ஒரு சகோதரனா நீங்க இருக்கணும்னு. ஆமாமா, நம்ம எல்லாருமே நண்பர்களாக தானே இருக்கிறோம். ஓகே சார். ஸோ இப்போ இதுக்கப்புறம் அன்றைக்கி அந்த ஷூட்டுக்கு நம்ம இன்டர்வியூ பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எஃபிலையும் வந்து அன்றைக்கி லைவ் போயிருக்கீங்க. அதற்கான காரணம் என்ன? அண்ட் அந்த எஃபியில் வந்து நீங்கள் என்ன பேசுனீங்க? ஐ மீன் லைவ் பார்க்காதவங்களுக்கு சும்மா சுருக்கமாக நீங்கள் அந்த லைவில் என்ன பேசுனீங்க அப்படிங்கிறத. இல்லை, நான் வந்து அன்றைக்கி என்ன பேசுனேன்னா, அந்த தலைவர் நடவடிக்கை எடுத்தது எப்போன்னா சனிக்கிழமை இரவு, சரிங்களா, விடிந்தால் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7ஆம் தேதி. அப்போ அந்த இரவு அந்த இதை பார்த்து முடிச்சு எனக்கு மனசு ரொம்ப வலியாயிருச்சு. நம்பவே இல்லை. எனக்கு திடீர்னு பார்த்தா காலையில் நிறையா ஃபோனில் பார்த்தோம்னாமே என்னடா அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்து எதுக்கு இப்படி அடிக்கிறாங்க அப்படின்னாமே எனக்கு சின்ன டவுட்டு. நம்ம இந்த வாரியம் கேட்டிருக்கிறோம், ஒருவேளை வாரியம் கேட்டு அறிவிச்சுட்டாங்க என்னன்னு தெரியல. அதுக்காக ஃபோன் பண்ணுவாங்க. திடீர்னு ஒரே நேரத்தில் 2 ஃபோன் துபாய் நம்பரில் நிறையா வருது, லோக்கலில் வருது. அப்புறம் சொல்கிறான் ஒரு நண்பர், ஒன்று நடவடிக்கை எடுத்துட்டாப்போ என்ன நம்ப முடியல, சும்மா யாரும் தெரியாமல் போட்டாங்களா, பார்த்து சொல்லுங்கள் அப்படின்றாங்க. அப்போ பார்த்து தலைவர்களே போட்டுருந்துச்சு. சரி கமெண்ட்ஸ் என்ன பார்ப்போம், நான் பார்த்துமே தலைவர் ஃபோன் பண்ணி நினச்சேன். பார்த்து முடிச்சுமே தலைவர் நம்ம சண்டை போடுவோம், எதுக்கு என்ன எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி நான் மைண்டில் இருந்துச்சு. ஆனால் அப்புறம் நான் கமெண்ட்ஸை பார்க்கும்போது எனக்கு ஒரு சாந்தமானேன். சரியா, இவ்வளோ பேர் நமக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. அதில் வந்து ஏறக்குறைய அப்பயே அந்த ஆரம்பத்திலேயே 90 விழுக்காடு நமக்கு ஆதரவாக இருந்துச்சு, 10 விழுக்காடு மட்டும் ஒரு மாதிரியாக இருந்துச்சு. எனக்கு ஆதரவு என்பதை விட, நல்லா கேட்டுக்கிறதே முக்கியமானது, எனக்கு ஆதரவு என்பதை விட தலைவரிலிருந்து நீங்கள் மாறுபட்டு சென்றுவிடக்கூடாது. ஆனால் தலைவரே இதை வந்து நீங்கள் திருப்பி வாங்குங்கள், நீங்கள் சங்கத்தமிழ் எதாவது வேறு கட்சிக்கு போயிடாதீங்க. பழைய வரலாறு இருக்குல்ல, ஆரம்பத்தில் வந்து யார் நடவடிக்கை எடுத்தார், தடா பெரியசாமி சங்கியோட போயிட்டார். அதுக்கடுத்து நடவடிக்கை எடுத்து யார், நம்ம செல்வ பெருந்தகை, இப்போ காங்கிரஸுடைய தலைவராக இருக்கார், அவர் என் பொறுப்பில் இருந்தார், இதே மாநில இளைஞரணி செயலாளர் இருந்தார். ஏதோ ஒரு முரணில் அவர் வெளியேற்றுறாரு, அவர் நேர காங்கிரஸை போய் சேர்ந்தார். இன்னைக்கு காங்கிரஸுடைய மாநில தலைவராக இருக்கார். அதே நேரத்தில் வந்து நம்ம ஆதவ் அர்ஜுனா அவர் தலைவர் வெளியேற்றினார், அவர் நேரம் எங்கே போயிட்டார், இப்போ டிவிக்கே போயிட்டார். அதுமாதிரி சங்கத்தமிழில் எங்கேயும் போயிடக்கூடாது அப்படின்ற நல்ல எண்ணத்தில் தான் அவங்க பதிவு போட்டிருந்தாங்க. அந்த பதிவு போட்டதுமே நான் சாந்தமாயிட்டு, அப்போ தலைவர் பதிவு இப்படி போட்டிருக்கிறாரு, நண்பர்கள் இப்படி எழுதியிருக்கிறாங்க, தோழர்கள், அப்போ நம்ம 3 நாள் விரதம் இருப்போம், மௌன விரதம் இருப்போம். ஏன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, நமக்கு வருத்தமாக இருக்குல்ல, நிறைய நண்பர்கள்லாம் பேட்டிக்கு வந்துட்டாங்க, பழைய சேனல் வெளியே வந்து நம்ம நண்பர்கள் தான் எல்லாருமே ஆல்மோஸ்ட். ஏன்னா நான் கடந்த 5 ஆண்டுகளாக வந்து தொடர்ந்து பேட்டி கொடுக்குறேன், தொடர்ந்து. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், பேசாமல் அமைதியாக சரி ரைட் மௌன விரதம் இருப்போம். விரோதம் இல்லை, மௌன விரோதம் என்பது வேறு. இப்போ நீ ஏதாவது ஒரு ஏட்டி போட்டே வைகிறேன் அப்படின்னா நம்ம மௌனமாக இருந்தாலும் அதே ஒரு ஆயுதம் தானே. அந்த மௌன விரோதம் இல்லை, மௌன விரதம் இருந்தேன். அப்போ நம்மளால யோசிக்கும் பொழுது
அதில் சில குற்றங்கள் நம்ம மேலே இருக்குதுன்றதை நான் உணர்ந்த பிறகு தான் ஃபேஸ்புக்கில் லைவில் பேசினேன் 3 நாள் கழித்து. பேசும்போது நான் எதிர்பார்க்கல நமக்கு இவ்வளவு ஆதரவு வரும்னு. ஏறக்குறைய தலைவர் பேசினா எவ்வளோ பேர் வருவாங்களோ அந்த அளவுக்கு நிறைய தோழர்கள் வந்து அது உள்ளே வந்தாங்க, எனக்கு ஆதரவாக கருத்துக்களை சொன்னாங்க. அதை நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம அதில் என்ன கருத்து சொல்ல வந்தோம்னா, அண்ணனுடைய நடவடிக்கைக்கு நான் ஏற்றுக்கொள்கிறேன். தலைவர் அப்போ என் மேலே நடவடிக்கை இப்போ இங்கே பாருங்கள், நானும் தலைவர் மிக நெருக்கம் தாங்க, அது எல்லாருக்கும் தெரியும், யாரும் நம்ப கூட மாட்டுறாங்க. பெரிய பெரிய லீடர்ஸை ஃபோன் பண்ணி என்ன நீங்களும் தலைவர் சேர்ந்து எதுவும் ப்ளே பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் முக்கியமான ஆளே கேட்டாங்க. ஒரு முக்கியமான தலைவர் நான் சொல்லி இல்லைங்க, நான் தலைவர் சொல்லி சில நேரங்களில் வந்து நான் சில கருத்துலாம் பேசியிருக்கிறேன். அப்போ வந்து தலைவர் மேலேயே அவங்க குற்றம் சுமத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தலைவர் சொல்லி தான் சங்கத்தமிழன் பேசுகிறார் அப்படின்ற மாதிரி. அப்போ அவர் தன்னை நிரூபிக்கணும்ல. இப்போ மகாபாரதத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க, சீதை வந்து நெருப்பிலிருந்து நிரூபிக்க வேண்டிய ஒரு கதை தான் அது. அது மாதிரி நான் சங்கத்தமிழ் என்று நான் சொல்லி அவர் பேசலை, அவரை தான் சொந்த கருத்தை பேசுகிறாரு அப்படின்றத அவர் வந்து உலகத்துக்கு சொல்ல வேண்டியிருக்குல்ல. அதனால நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு. இப்போ நானும் ஒரு தலைவர் சொன்ன ஏற்று நம்ம எந்த இடத்துல தவறு பண்ணால் நம்ம சொல்லப்போனால் என்னுடைய பேச்சு வந்து 100% உண்மை. அதில் எப்போயும் நான் பேக் அடிக்க போகிறதில்ல. நான் என்ன கருத்து சொன்னேன், ஆனால் அந்த கருத்து சொன்ன விதம் தப்பு, அதை நான் உணர்கிறேன். அதைத்தான் தலைவர் சொன்னார். ஆரம்பத்துலேருந்தே சொல்லுவார், நீ சொன்ன கருத்துலாம் கரெக்டு தான்ப்பா, ஆனால் சொல்கிற விதத்தில் சொல்லணும், சும்மா ராவை சொல்லக்கூடாது. இப்போ ஒருத்தனை வந்து சாப்பிட வர்றேன், ஏய் போய் சாப்பிட்றா அப்படின்னா எப்படி இருக்கு? அது வந்து சாப்பிட்ற நல்ல விஷயம் தானே, ஆனால் நம்ம அப்படி சொல்லிடுறோம். அதே ஆளை வந்து தம்பி இன்னைக்கு உனக்கு சாப்பாடு இல்லைப்பா, போயிட்டு வரையா தம்பி, ஆனால் அது எப்படி? சொன்ன கருத்து தப்பு, ஆனால் நம்ம நாசுக்காக சொல்கிறோம்ல. பட் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. நம்ம எதாக இருந்தாலும் நம்ம மதுரைக்காரர்கள் நாங்கள் அப்படி தான் இருப்போம். நான் கோபமாக இருந்தால் கோபத்தை காட்டுவோம், மகிழ்ச்சினா மகிழ்ச்சியை காட்டுவோம், நேர்மையாக இருப்போம். நீங்களே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காலேஜில் படிச்சிருப்பீங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. மதுரையை சார்ந்தவர்கள் வந்து ஓரளவுக்கு உண்மையாகவும் இருப்பார்கள். அந்த நம்ம கட்சியை உண்மையை நேசித்தான், தலைமை நேசித்தான், கொள்கையை நேசித்தான், அதனால் செயல்பட்டான். அது வந்து மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக. ஏன்னா தலைவர் வந்து நடவடிக்கை எடுப்பதற்கு முன்னால் என்ற சொல்லலை. நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒருவேளை அவர் என்ற பேசிட்டு போட்டிருந்தார்கள் கூட நான் தலைவரை போய் பேசியிருப்பேன். தலைவர் போட்டார் ஃபேஸ்புக்கில், பரவிருச்சு. அப்போ நான் விளக்கம் கொடுக்கணும்ல, என் மேலே குற்றம் இருக்கா இல்லையா அப்படின்னு. நான் குற்றம் இருக்குன்னே ஒத்துக்கிட்டேன். அதில் 1 hour பேசினேன், நிறைய பேர் 1.5 லட்சத்துக்கு மேலே மக்கள் பார்த்துருக்குறாங்க. பட் அதில் நான் என்ன கருத்து சொல்ல வந்தேன்னா, அதுலேயும் ஆதரவு ஃபுல்லாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. தலைவர் நீ எந்த காலத்தையும் பிரிஞ்சு போகாதீங்க, ஒருவேளை உங்களுக்கு சூழ்ச்சி கூட அங்கே நடக்கலாம், தலைவர் நல்ல மனிதர், நேர்மையானவர், மக்களுக்காக உழைக்கிறார், தலைவரை நம்புங்க. இது வந்து ஒரு தண்டிக்கிற மாதிரி. அப்போ நான் என்ன நினச்சேன்னா, இப்போ நான் காலேஜில் படிக்கும்போது எனக்கு அரியர் நிறையா வந்துருச்சு, இன்ஜினியரிங் காலேஜ். இதே மாதிரி அப்போயும் நான் காலேஜில் நிறையா பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணியிருப்போம். மாநில அதாவது காலேஜோட செக்ரட்டரியாக இருந்தேன். அதனால் ஒரு பரிசரிச்சு எழுத முடியாமல் போயிடும். அதில் அரியர் எனக்கு தான் அதிகமான அரியர், 22 அரியர். யோசித்து பாருங்கள், 3rd இயரில் அவ்வளோ அரியர் வரவுமே என்ன ரிப்பீட் போயிட்டாங்க காலேஜில், 3 ரிப்பீட் படிக்கணுன்ற மாதிரி. இருந்தாலும் பிரின்ஸிபால்கிட்ட போய் சொன்னேன், சார் என்னை எழுத விடுங்க எக்ஸாமு, 22 பேப்பரையும் நான் பாஸ் பண்ணுறேன் அப்படின்னாரு. அவர் என்ன சேலஞ்ச் பண்ண, அவர் பேர் கருப்பணன், இன்னைக்கு கூட உயிரோடு தான் இருக்கிறாரு, பார்ப்பார், அப்பயே வயசானவர். அவர் சொன்னால் அதெல்லாம் பாஸ் பண்ண முடியாது உன்னால் அப்படின்னாரு. ஆனால் சரி உன்னை நம்பி உனக்கு 22 பேப்பர் எழுதிருக்க நான் ஸ்பெஷல் பெர்மிஷன் தர்றேன். ஏன்னா அரியர் வந்து எழுத முடியாது, உங்களுக்கு தெரியுமில்ல, இன்ஜினியரிங் காலேஜ் நான் சொல்கிறது 90களில் அவர் கொடுத்தாருங்க. அந்த காலகட்டத்தில் எங்கள் அப்பாவுக்கு லெட்டர் போட்டாங்க. எங்கள் அப்பா தெரிஞ்சு போச்சு, அதனால் நான் எங்கள் அப்பாவும் பேசுகிறதில்ல, நான் பேசுகிறது எங்கள் அப்பா என்கிட்ட பேசலை, ரைட்டாக ஏறக்குறைய 1 year. ஆனால் நான் 22 பேப்பரையும் ஒரே ஸ்ட்ரோக்கில் அடித்து பாஸ் பண்ணேன். எனக்கு தெரியும் எவனுமே இதுமாதிரி பாஸ் பண்ணியிருக்க மாட்டேன். அதில் ஒன்றில் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு, அது கெமிஸ்ட்ரின்னு ஒரு பேப்பரில். ஏன்னா நான் தொடர்ந்து கடினமாக படித்தேன், மற்றெல்லாம் விட்டுட்டு, அவ்வளோ உழைப்பு தான். அப்போ நான் அம்பேத்கர் நினைப்பேன், அம்பேத்கர் அவ்வளோ பட்டம் வாங்கியிருக்கிறது என்ன சாதாரண விஷயம், ஏன் நம்ம செய்ய முடியாதுன்னு எழுதி நம்ம படித்து பாஸ் பண்ணேன். அந்த காலகட்டத்தில் எங்கள் அப்பாட்ட பேசாமல் இருந்தேன். இப்போ அதேமாதிரி நான் 3-4 நாளாக எங்கள் தலைவர்கிட்ட பேசலை, ரைட்டாக. இப்போ இன்றைக்கி நைட்டு சந்திச்சிருவேன் போய், நான் அது அவ்வளோதான் மேக்ஸிமம். அதாவது நம்ம மேலே குற்றம் இல்லை. போய் தலைவர்கிட்ட போய் நான் அந்த கொடுத்த என்னுடைய மனுவை அனுப்பிட்டேன் அவர்கிட்ட, என்னுடைய கோரிக்கை மனுவை, என் மேலே குற்றம் இல்லைன்னு. அதை தலைவர் படிச்சிட்டாரு. இருந்தாலும் ஒரிஜினல் வந்து அஃபிஷியலாக போய் இன்று இரவு கொடுத்த பிறகு அவர் அதை மறுபரிசீலனை செய்து நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு நீதியை வழங்குவார். நியாயம் இல்லை, இப்போ நியாயம்னா எனக்கு ஒரு நியாயம் இருக்குது, எங்கள் தலைவருக்கு கூட ஒரு நியாயம் இருக்குது. என் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்ன சில பெரும் தலைவர்களுக்கு சில நியாயங்கள் இருக்கலாம். ஆனால் நீதி ஒன்று தானே, நீதி மாறாதில்லை. ஆனால் எங்கள் தலைவர் நீதியின் பக்கம் நிற்கக்கூடியவர், நீதிமான். இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டு அரசியலே இல்லை, இந்திய அரசியலே ஒரு நீதிக்காக போராடுபவர் யாருன்னா எழுச்சி தமிழ்னு தெரியும். அப்போ நீதியை சார்ந்த அவரே வந்து நடவடிக்கையை வந்து எடுத்திருந்தாலும் கூட அதை படிக்கிறார்ல. இப்போ நான் அதுக்கு நிறைய பாயிண்ட் சொல்லியிருக்கிறேன், அதை இப்போ நம்ம சொல்லக்கூடாது, பேசக்கூடாது.
என் மாதிரி நடவடிக்கை எடுத்துல ஒரு 8 பாயிண்ட் போட்டிருக்கேன், 8-9 பாயிண்ட். அந்த 9 பாயிண்ட்டுக்குமே நான் அஃபிஷியலாக விளக்கம் கொடுத்துருக்கிறேன். அது எப்படி விளக்கம் கொடுத்தோன்னா, என் பேர் வந்து இன்ஜினியர் சரவணா என்ற சங்கத்தமிழன். சங்கத்தமிழ் பேரை அவர் தான் உருவாக்குனார், நானாக பேரை வச்சுக்கிறல. துபாய் வந்தார், நாங்கள் எல்லாம் சேர்ந்து அவர் எழுச்சி தமிழ் பட்டம் கொடுத்தோம். அவர் எழுச்சி தமிழாக இருந்தவர் என்னை முதல் பேரை சரவணன் என்ற சங்கத்தமிழ் அறிவிச்சார். அவர் தானே உருவாக்குறாரு. சாதாரண களிமண்ணை அவர் தானே வந்து அமைப்பத்திலும் புத்தகத்தை கொடுத்து கருத்துரையை சொல்லி உருவாக்குறாரு. ஒரு எப்படி இந்த பாரதிராஜா நடிகரை உருவாக்குறாரு பார்த்தீங்களா, அது மாதிரி நம்மளை உருவாக்குனாரு. 2 நாளைக்கு முன்னாடி அவரே காலி பண்ணிட்டார். அப்படி தானே பார்க்கணும், காலி பண்ணிட்டார். இப்போ நான் இன்ஜினியர் சரவணன் இருந்தேன். நான் வந்து எப்படின்னா எனக்கு கீழே லண்டன்காரன் வேலை பார்த்துருக்கிறேன், அமெரிக்காக்காரன் வேலை பார்த்துருக்கிறேன், பல பேர் வேலை பார்த்துருக்குறாங்க. அவங்கெல்லாம் வந்து நம்ம அஃபிஷியலாக எப்படி வேலை வாங்கியிருக்கிறோம், அதே நேரத்தில் அவர் லெட்டர் டிராஃப்ட் பண்ணுற நம்ம சிறப்பாக பண்ணணும்னு அவங்களே சொல்லுவாங்க. கரெக்டாக பிடிப்பேன். லண்டன்காரன் வேலை பார்த்தார் ஒரு 3-4 வருஷம். அதனால கரெக்டாக மானிட்டரிங் பண்ணி எங்கே மிஸ்டேக் பண்ணுறேன், என்ன மிஸ்டேக் பண்ணுறேன், எங்களுக்கு வாக்கி டாக்கி வேறு இருக்குது, கடலுக்குள்ளே வேலை பார்ப்போம். அந்த வாக்கி டாக்கி பேசும்போது ஓனர் வரைக்கும் போகும் செய்தி, சரிங்களா? அந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டில் நுணுக்கம் அந்த வேலை செய்யலாம். பட் நம்ம அதெல்லாம் இங்கே வந்து செய்யலை. நம்ம இங்கே வந்து நம்ம ஒரு சமூகம் மக்கள், அதனால் வீட்டில் அந்த நாலேஜை பயன்படுத்தக்கூடாது. ஆனால் இப்போ நான் லெட்டரில் இருக்குது சங்கத்தமிழ் இல்லை, இன்ஜினியர் சரவணன். அவர் சொன்ன ஒவ்வொரு 9 பாயிண்ட்டுக்கு நான் விளக்கம் கொடுத்துருக்குறேன். அந்த விளக்கத்தை நிச்சயம் படித்தார்னாலே அவர் அடுத்த, ஏன்னா அவர் நீதிமான் இல்லை, ஆகா சங்கத்தமிழ் சொன்ன கருத்து கரெக்டு, அவர் போய்ட்டு நீதி இருக்குது அப்படின்னு நிச்சயமாக. இது ஒன்றும் பெரிய ஸ்ட்ராட்டஜிலாம் இல்லை, ஆக்சுவலாக பியூராக நேர்மையாக நான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் வேணால் பொறுத்து இருந்து பாருங்கள். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே ஒரு நல்ல முடிவை எங்கள் தலைவர் நிச்சயமாக எடுப்பார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அதில் எந்த மாட்டுக்கிறது. இந்த கருத்தை நீ கேட்ட மாதிரி ஃபேஸ்புக்கில் நான் விளக்கம் கொடுத்தேன். அதை வந்து எல்லாருமே வரவேற்றார்கள். நீங்க வேணா இப்போ போட்டு கூட பாருங்க, ஃபேஸ்புக்கில் நல்ல ஒரு சிறப்பான வரவேற்பு இருக்குது. பேசினதுக்கும் ஒரு 2 கமெண்ட். ஓ, பார்த்துட்டீங்களா நீங்க? பரவாயில்ல. அது என்னன்னா, ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு, ஒருத்தர் சொல்லியிருக்காரு என்னன்னா, நீங்கள் விளக்கத்தை தலைவரிடம் நேரடியாக கூறுங்கள், ஓட்டெடுப்பெல்லாம் தேவையில்லாத ஒன்றுன்னு சொல்லி. சிறப்பு தான். நம்ம அதாவது ஃப்ளோரில் நம்ம சொன்னோம். அது என்ன நான் சொல்லியிருப்பேன்னா, அணையப்பணி ஒன்று எடுத்துட்டீங்க, ரைட்டா? இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஜனநாயகத்தின் பாதுகாவலராக நீங்கள் இருப்பதால் தான் இன்னைக்கு நீங்கள் டிவிகேவிக்கு ஆதரவு கொடுத்துருக்கிறீங்க. அதை நான் சொன்னேன். ஏன் டிவிக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்க? நம்ம இருந்தது திமுக. ஏன்னா டிவிகேவுக்கு வந்து அவங்க 108, நாங்கள் 2 போய் சேர்ந்தாத்தான் அவங்க ஆட்சியை பிடிக்க முடியுன்ற சூழ்நிலை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒருவேளை நாங்கள் மட்டும் கடைசியாக எல்லாரும் கொடுத்துட்டாங்க, கம்யூனிஸ்ட் கொடுத்துட்டாங்க, காங்கிரஸ் கொடுத்துட்டாங்க, இஸ்லாமிய அமைப்பு கூட கொடுத்துருச்சு. நாங்கள் மட்டும் 2 ஹோல்டு பண்ணி வச்சுருந்தோம். நாங்கள் கொடுக்காம போயிருந்தோம்னா இன்னும் வந்து ஆளுநர் ஆட்சி நடந்திருக்கு. ஆளுநர் ஆட்சி நடந்திருந்தால் நம்ம 2 பேரும் இப்படி உட்காந்து பேசியிருக்க முடியாது. பேசி முடிச்சதுமே 2 பேரும் சிறைச்சலில் போட்டுருவாங்க. அதை தடுத்திருக்கிறார்கள் எங்கள் தலைவர். ஆளுநர் ஆட்சி என்றாலே அமித்ஷா ஆட்சி தானே, அதை தடுத்து இருக்கிற அமித்ஷா ஆட்சி தமிழ்நாட்டுக்கு வராமல் தடுத்த ஒரு ஜனநாயகத்தின் காவலன். அந்த முறையில் நான் அவர்கிட்ட கேட்டேன், அண்ணன் என் மேலே தப்புன்றீங்களா, நீங்கள் தொண்டர்கள்ட்ட கேளுங்க, ஃபேஸ்புக்கில் நீங்களே போடுங்க, போட்டீங்களா அதே ஃபேஸ்புக் சங்கத்தமிழ் மேல் எடுத்து தப்பாக ரைட்டான்னு போடுங்க, வருவான்ல அதில். அப்போ நான் அதுக்கு விளக்கம் கொடுத்தேன். நீங்கள் தொண்டர்கள்ட்ட போட்டீங்கன்னா 100க்கு 100 எனக்கு ஆதரவாக இருக்கும். ஏன்னா தலைவரோட கருத்து தான் நான் பேசுகிறேன், என் சொந்த கருத்து இல்லை. அப்போ எனக்கு எதிர்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் அது கூட வேணும்னே. ஒரு 234 மாவட்ட செயலர் வச்சுருக்கிறீங்க, அவங்கள்ட்ட கேளுங்க, ஜனநாயக ரீதியாக கணக்கெடுப்பு. அது ஒரு நாள் செஞ்சுருவார், ஒரு 1 hour. அது சாத்தியம் இல்லை, தொண்டர்கள்ட்ட எடுப்பது சாத்தியம் இல்லை. ஆனால் இது ஈஸி, அதை செய்யலாம். இல்லை அது கூட கஷ்டம்னா நீங்கள் வந்து உயர்நிலைக்குள்ளே ஒரு 32 பேர் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கேளுங்க. ஒரே வாட்ஸ்அப் தான் குறிப்பேர்களாக கேட்டு விடுங்க, சங்கத்தமிழ் பேசுன தப்பா ரைட்டா. அப்போ அவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா உயர்நிலைக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்குன்னு தெரியும். அதில் இருக்கிற ஏறக்குறைய ஒரு 25 பேர் என்கிட்ட பேசிட்டாங்க ஃபோன்லேயே. அதில் சில ஒரு 4-5 பேர் என்கிட்ட பேச நிச்சயமாக அவர்கள் எனக்கு எதிர்பார்த்து போடுவாங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் மெஜாரிட்டி நான் தானே வருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ளோவில் சொன்னேன். ஜனநாயகத்தின் பாதுகாவலரே, வெல்லும் ஜனநாயக மாநாடு நடத்தியவரே, இதை நீங்கள் ஜனநாயக ரீதியாக நீங்கள் முடிவு பண்ணுங்கன்னு கேட்டேன். அதனால ஒரு தம்பி சொல்கிற அதெல்லாம் தேவையில்லை, நீ தலைவர்கிட்ட போய் சொல்லுப்பான்றது சூப்பரான கருத்து. நிச்சயமாக நான் தலைவர்கிட்ட சொல்ல போகிறேன். அது ஒரு ஃப்ளோவில் பேசினது, ஆனால் நான் தலைவர்கிட்ட போய் நேரடியாக நான் கேட்பேன். சரி, ஓகே சார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் கட்சியை சார்ந்த பனையூர் பாபுவாக இருக்கட்டும், இல்லை ஆளூர் ஷானவாஸாக இருக்கட்டும், இவங்க 2 பேருமே வந்து முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோட திமுக கட்சியில் இணையறதா வந்து ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றின உங்களோட கருத்து என்ன சார்? எனக்கு 2 நாள் டைம் தாருங்கம்மா, 2 நாள் ரைட்டா. இப்போ வந்து நான் பேசுவது எப்படின்னா, நான் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறேன், அதை நம்ம மதிக்கணும், சரிங்களா? ஒரு 2 நாள் கழித்த பிறகு நான் தலைவரை சந்தித்த பிறகு, தலைவர் ஒரு நல்ல முடிவு எடுத்த பிறகு, அவங்களுக்கு முடிவு நான் தான் கொடுக்க முடியும். கரெக்டாக அவங்கள பற்றி எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது, எனக்கு டாப் டு பாட்டம் தெரியும், சரிங்களா? நிச்சயமாக எனக்குலாம் நீ நம்புறேன். எனக்கு காலையில் நான் உண்மையை சொல்கிறேன், ஒரு 5:30 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டேன் அலாரம் வச்சு. திடீர்னு பார்த்தேன் பனையூர் பாபு ஒன்று பேசியிருக்கிறாரு ஒரு சேனலில். அதை பார்த்ததுமே எனக்கு உண்மையிலேயே நான் என்னை கட்சியை விட்டு நிற்கணுமே நான் மறந்து போச்சு. நீ எப்படி இருந்தாலும் இப்படி பேசியிருக்கிறாப்ல அப்படின்னு சொல்லிட்டு நேரடி அவருக்கே ஃபோன் பண்ண போகிறேன். அப்புறம் தெரிஞ்சிச்சு, ஆகா நம்மளை கட்சியில் நீக்கிருக்கிறாங்க, பேசக்கூடாது அப்படின்னு. இல்லை கொஞ்சம் அளவு மீறி தான் பேசுகிறாரு,
அது நமக்கு தெரியும். அப்படி செய்யவே கூடாது. 1000 தான் இருந்தாலும் கூட தலைவர் தான் அவரை வந்து இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு எம்எல்ஏ ஆக்கியிருக்கிறார். அதுக்கு மேலே அவர் யாருன்னு கூட அவர் மனச்சாட்சியே தெரியும், அந்த தம்பிக்கும் தெரியும். ஆனால் நீ ஏன் அப்படி பேசுன்னு தெரியல தம்பி, ஒரு 2 நாள் பொறுங்க தம்பி, நான் வந்து நிச்சயமாக உங்கள் சேனல்லே வந்து நான் நிச்சயம் அவங்களுக்கு வந்து சரியான ஒரு பதிலடி கொடுக்க தயாராகத்தான் இருக்கிறேன். ஓகே சார். ஆனால் உங்களுக்கு கோவமே வரலையா சார்? அந்த மாதிரி பண்ணுறவங்களெல்லாம் நம்ம தலைவர் வந்து எதுவும் கண்டிக்கவே இல்லை, எதுவுமே பண்ணல, ஆனால் நம்மளை எதுக்கு வந்து இடைநீக்கம் பண்ணார் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எதுவுமே வந்து தோணலையா? இப்போ நீங்கள் கோல்டு நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? கோல்டு வந்து ராவாக தான் கிடைக்கும். ஆனால் அதை அதிகமாக வந்து தீயில வச்சு எரித்து சுட்டு அதை மேக்கப் பண்ணி அது பண்ணி அதை மேக்கிங் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த ப்ராசஸ்? அது மாதிரி நம்மளை வந்து அவர் செழுமைப்படுத்துகிறார். ரைட்டா? ஆனால் அந்த வருத்தமே எனக்கு இல்லை. தலைவர் வந்து என்னை கேவலப்படுத்தினாலும் சரி, இல்லை கட்சியை விட்டே தூக்குனாலும் சரி, இது இடைநடை நீக்கம் தானே. எப்படி இருந்தாலும் நாங்கள் சிறுத்தைகள் தான். நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி பல லட்சம் தொண்டர்கள் இருக்கிறாங்க. யார் வந்து இவர் வந்து நமக்கு அங்கீகாரம் கொடுப்பாரு இல்லை கொடுக்காம போவார் அப்படி இல்லை. நம்ம வந்து ஒரு மக்கள் விடுதலைக்காக வந்தோம். உண்மையாக நாங்கள் விளையாட்டுக்காக பேசல. உண்மையாக நாங்களாம் வந்து மக்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும், நாடு நல்லா இருக்கணும், நாட்டில் எந்த பிரச்சனையும் பெண்களுக்கு இருக்கக்கூடாது. இப்போ எங்கள் கட்சியோடைய உங்களுக்கு சொல்கிறேன், நீங்களாம் இளைஞர்கள், நீங்கள் நிறைய பேர்ட்டு நீங்கள் சொல்லுவீங்க. ரெண்டாவது நீங்கள் நான் தலித்து வேறு. ஏன்னா எங்கள் கட்சி வந்து சும்மா சாதாரணமாக ஆரம்பிக்கலை. அதில் வந்து 5 முனை ஸ்டார் இருக்குது பார்த்தீங்களா, அதில் 5 முழக்கம் இருக்கிறது. மற்ற கட்சியெலாம் அதில் இருக்காது. 5 முழக்கம் என்னென்னா, ஃபஸ்ட்டு எடுத்துமே பெண்கள் விடுதலை, பெண்களுக்கு விடுதலை வரணும். அதே மாதிரி சாதி மதங்களை ஒழித்து நல்ல ஒரு சமுதாயத்தை படைக்கணும். சாதி மதம் தானே எல்லாத்துக்குமே பிரச்சனையாக இருக்குது, அதை ஒழிக்கணும். அதே நேரத்தில் தமிழ் தேசியம்னு நம்ம சொல்கிறோம். தமிழ் தேசியம்னா வெறும் தமிழ் தேசியம் மட்டுமல்ல, தேசிய மொழிகளை பாதுகாக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது. அதேமாதிரி இந்த உலகமே பாருங்கள், உழைப்பாளர்களை வச்சு தான் உலகமே இருக்குது. ஆனால் அவனுக்கு நல்லது நடக்கலை. ஆனால் வர்க்க பேதங்களை ஒழிக்க வேண்டும். அதே நேரத்தில் ஏகாதிபத்தியத்தை எதிர்க்க வேண்டும். இன்றைக்கி நம்ம வீட்டில் சிலிண்டர் கிடைக்காம இருந்துச்சுன்னா என்ன காரணம்? அவங்க தானே காரணம். அதுமாதிரி 5 முனைக்கு 5 கருத்துக்களை அவர் வைத்திருக்கிறார். அதில் வந்து பெண்கள் விடுதலை ரொம்ப முக்கியம். எல்லா பிரச்சனையுமே பெண்களை வைத்து தானே நம்ம ஆரம்பிக்கிறாங்க. வாராக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும். 2வது தொழிலாளர்களை வச்சு. இப்போ இன்றைக்கி எதுக்கு யுத்தம் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும்? அவன் ஆதிக்கவாதி, அவன் சாதாரணமாக பெட்ரோலை உருவாக்குறேன், அதனால தான் பிரச்சனை. இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் எப்போ 90களே உருவாக்கியவர். அப்போ அந்த கொள்கையில் உள்வாங்கி நம்ம வந்திருக்கிறோம். கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம்ன்றது. அப்போ அந்த கோட்பாட்டோடு நம்ம உள்ளே இருக்கும்போது தலைவர் தானே நம்ம அப்பா மாதிரி. இப்போ நம்ம அப்பா நினச்சிக்கிற வேண்டியதான், இல்லை அண்ணன் நினச்சிக்கிற வேண்டியதான். அடித்தா அடிக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லது தான் பண்ணுறாரு. கடைசியில் அவர் ஃபீல் பண்ணணும். இப்போ வந்து நிச்சயமாக அவரே யோசிப்பார், ஆகா நம்ம சங்கத்தமிழ் மேலே எடுத்து சரியா அப்படின்னு. அந்தளவுக்கு நம்ம நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்றத எங்கள் நோக்கம். ஏன் நோக்கம் மட்டுமில்லை, நினைக்காதீங்க சங்கத்தமிழ் ஒரு ஆள் தான் அப்படின்னு. ஏறக்குறை என் கட்சியில் இருக்கிற எல்லாருமே இப்படித்தான். ஒரு சிலரை தவிர, நான் திருப்பி அண்டர்லைன் பண்ணுறேன், ஒரு சிலரை தவிர அவர்களுடைய நோக்கம் தான் வளர வேண்டும், தன் குடும்பம் வளர வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் பொருளாதார நலனை மட்டுமே மையமாக வைத்து இயங்குவதால் தான் எங்களுக்கு அவர்களுக்கு முரண். நீ விடுதலை யார்கிட்டமா நீ போங்க, சாதாரண தொண்டன்ட்ட உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை உடனே அவன் தலையிடுவேன், கேட்பேன், குரல் கொடுப்பேன். சங்கத்தமிழ் மட்டுமல்ல. அப்போ ஏன் அவர்கள் இப்படி இல்லை? அதுதான் பிரச்சனை. அது நிச்சயமாக தீர்வை தலைவர் வழங்குவார். கண்டிப்பாக சார். ரொம்ப நன்றி. ரொம்ப அழகாக நான் கேட்டது எல்லாத்தையுமே நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ஸோ ரொம்ப 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 நன்றி சார். நன்றிம்மா, நன்றிம்மா, வணக்கம்.